உனக்கு என்னன்னு தெரியல பாத்துக்கிறியா நான் பார்த்தது கிடையாது ஊர்ல கிட கோயம்பு கிண்ண மொத்தம் இங்க தாண்டா இது கோயம்பு கிண்ணமாச்சு என்னது இது தெரியல கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணமா எனக்கா எனக்கு இன்னும் ஆகலையே அவள என் முன்னாடிக்கு தான் ஆயிடுச்சு உனக்கு ஆகல உன் முன்னாடிக்கு ஆயிடுச்சா குடும்பம் கல்யாணம் ஆவா யார் கட்டது உன் முன்னாடிக்கு தாலி நீயா கட்டின அப்ப நீ கட்டின நீ உனக்கு கல்யாணம் ஆகலாம் தெரியாதா அவனுக்கு தாலி இல்லையா ஐயோ எனக்கு நான் மணிதானே போட்டு நடக்கிறேன் சபைக்கு வந்தேனே தாலி பார்த்தோன்னே நம்ம தூரமா தாண்டா இருக்கணும் சாமி நல்ல டான்ஸ் தாண்டி நமக்கு சபைக்கு வந்தேனே யார் என்ற விளக்கம் காட்டியா விளக்கமா சொல்லுமா நான் எந்த நாட்டுக்கு இளவரசி தெரியுமா எந்த நாட்டு இருந்துச்சு எந்த நாட்டு இருந்துச்சியா எந்த நாட்டுக்கு மகாராணி எந்த நாட்டு மகாராணி யாருக்கு மனைவி யாருக்கு மனைவியா போய்கிற மணிய மனைவியா போய்கிற டேய் யாருக்கு மணியா போய்கிற இடம் பெரிய இடமா தான் இருக்கும் சாமான கை கவுக்கும் யாருக்கு பாரியால் தெரியுமா யாருக்கு பாடி போட்டு விடுற யாருக்கு மனைவிடா டேய் மனைவிடா மனைவியா யாருக்கு பாரியால் தெரியுமா யாருக்கு பாரியால யாருக்கு நாட்டை அவங்களுக்கு ஃப்ரீ ஆகுது நமக்கு தான் டைட்டா காலையில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா காலையில ஏந்து போய் சாணி போடணும் சாணி 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 போடணும் எங்க கேக முகம் பார்த்து
வாசல்ல போடுவீங்களோ எந்த சாணி போடுவீங்களோ? காலையில 4 மணி அளவில் எல்லாம் எழுந்து முகம் கழுவி ஞாபகம் முடித்து பகவானுடைய திருநாமத்தை நெற்றில வைத்துக்கணும்னா காலையில வாசப்படியில சாணம் தெளிக்கணும். அப்படியே சொல்ற? ஆமா, பரவாயில்லம்மா. பகவானுடைய திருநாமத்தை நெற்றில் வைத்துக் கொண்டு இந்த தெய்வீக சபைக்கு வந்தேனே. அபிதானம் எந்த நாட்டுக்கு மகாராணி சொன்ன மகாராஜா நீ விளக்கமா சொல்லு. சொல்றமா கல்யா இரு. நாங்க எந்த நாட்டு மகாராஜா? நீங்க வாங்க. சேதி நாடு. சேதி நாடு. சோதா நாடு. ஏய், சோதா நாடு இல்லடா, சேதி நாடு. சேதி நாடு கேள்விப்பட்டிருக்கியா? நான் அந்த பக்கமே போறது கிடையாது, சோத்து பக்கம் தான் போட்டுக்கிறேன். சேது நாட்டை தீரும் சிறப்பாடும் யாரும் பெருமையாடும் கீர்த்தியோடும் பரிவாரம் செய்து வரக்கூடிய எங்க மாமா யாரு தெரியுமா? என்னுடைய வீட்டுக்காரி யார் தெரியுமா? என்னுடைய கணவர் யார் தெரியுமா? சொல்லட்டுமா? அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு என்ன அடமொழி பேர் என்ன தெரியுமா? சேது நாட்டு சிங்கம். சேது நாட்டு சிங்கம். ஆமா, பேண்டிங்கயா 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 கணக்கு. சேது நாட்டு சிங்கம். அவதூட்டா சொங்கம். ஏய், நான் சொல்லாதீங்க நீ கேட்டீங்க. இந்த இல்ல, உனக்கு இப்படி சொன்னா புரியாது. எங்க மாமா பேரு சிசுபால மாமா. எப்படி போய் நீ ஆம்பளை மாதிரி? ஓ மகாராஜா. ஏய் ஏய் டரா ஆம்பளை மாதிரி எப்படி பப்ளிக் சொல்றீங்க மகாராஜா? ஏய் உள்ள இட்லி குட்டானா தஞ்சலாம் யாரா? என்னடியா மகாராஜா? உன் பேர் வந்து உன் மண்ணாடிறடா. ஏண்டா பேரு சொன்னாதானே தெரியும் எல்லாருக்கும். நான் ஆம்பளை பேர் அழைச்சு விடுறா அப்படியே. டேய், அது சேது நாட்டு சிங்கம் சிசுபால மாமா. அவுத்தனா? ஆமா, அண்ணவருக்கு மனைவி ஏன் பேரை கேட்டியா? சரி நம்ம சொல்லுமா. என்னுடைய பேர் தெரியுமா? சொல்லுமா. சுந்தரவல்லி 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 சித்துப்பாத மகாராஜா அவரு சுந்தரவல்லி. என் பொண்டாட்டி பேரு நொந்தரவல்லி. அப்படியே பண்ணிக்கிறேன். அவர் பேரு பூதவல்லி. எங்க பொண்டாட்டி பேரு கூதவல்லி. ஏய், அண்ணவருக்கு பாரியார் சுந்தரவல்லி. சுந்தரவல்லி சுந்தரவல்லி என்ற பெயரை வச்சுக் கொண்டு சுந்தரவல்லி பாரு எப்படி இருக்குன்னு பாத்தியா? இந்த சபைக்கு வந்தேனே. இன்னும் எப்படி வருகிறேன் தெரியுமா? நான் ஜாதி சத்தமே கிடையாது. நான் வரும்போது தான் அது இறஞ்சி காணிச்சு. என்னது இறஞ்சி காணிச்சியா? ஏச்சலுங்க ஜனம் நீ வர வர சைலண்ட் பாரு. ஒண்ணும் இல்ல, வேலை உங்க பாப்பா பத்துச்சு சைலண்ட் ஆகுது. அப்படி பாரு. அவன் எங்க தான் போட்டான் வேலை போட்ட. சபைக்கு வந்தா அபிதானம் காடாகம் கங்கானம் காப்பி முல்லைகள் கொண்டை சுரைகள் கொப்பரத்தாங்க இளநீர். கொப்பரத்தாங்க இளநீரா? அத நம்மளும் சொல்றாங்க பையன். இப்ப நீங்க எத்தனை முடிடா வச்சுக்கிறீங்க? கடகம் கடகம் கங்கணம் காப்பி வளையல் கண்டை தடங்கை கடங்க எல்லாம் என்னத்துக்கு போடுவாங்க? அதெல்லாம் வந்து கிரீன் மண்ணு வரதுக்கு ஆகும். கிரீன் மண் வரதுக்கா? கிரீன் மண்ணு வரதுக்கு தான். நம்ம மத மத இருக்கிறாங்க கொஞ்சம் அடிப்புமா மிளகாத்தூளா
டேய் கிரீன் மண்ணு வரத்துக்கு அது இல்ல அது நான் போட்டு வருவேன். கடக கங்கணம் எல்லாம் ஆபரணங்கள் பொம்பளைங்க வந்து கழுத்துல அணியத்தா. ஆமா அது மட்டும் இல்ல இன்னும் எப்படி தெரியுமா மல்லிகை முல்லை கோங்கி மந்தாரை வெட்டிவேர் பாரிஜாதம் டேய் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து இது மலர்கள். இந்த மலர்கள் எல்லாம் பறித்து ஆழமாக தொடுத்து கூண்டில் வைத்துக் கொண்டு இந்த சபைக்கு வந்தேன். அனுதினமும் நம்ம எங்க செல்வது வழக்கம்? ரெண்டு பேரும் ஆளுங்கெல்லாம் ஏந்து போவது பாட்டு போய் வந்துடுது பாருங்க பாப்பா. நந்தவன தோட்டத்திற்கு சென்று வீட்டுக்கு போவது முன்னே நம்ம போய் வந்துடலாம். நந்தவன தோட்டத்திற்கு சென்று மலர்கள் எல்லாம் பறித்து வர வேண்டும். நந்தவனுக்கு வரதுக்கு போலாமா? மனக்காட்சி போய் பார்க்கலாமா? நம்ம சேத நாட்டுல இருக்கக்கூடிய இந்த வனத்துல எப்படி இருக்குது? வனத்தை பார்த்து ஜில்லுன்னு காத்தடிக்குதா? காத்து தான் அடிக்குதுமா. இந்த செடி மொத்தம் ஒண்ணுக்கும் புண்ணியம் காணும். இந்த பக்கத்துல தண்ணி கட்டுறாங்க செடி கிடையாது. அந்த பக்கம் பூரா செடி எப்படி வந்து ஒண்ணு கிடக்குது பாரு. தண்ணி பாயல இதெல்லாம் வந்து ரொம்ப பாறையாட்டுங்குது. போய் அந்த மோட்டர் விடுறோம் சரி கிடையாது. 5 நிமிஷத்துல அந்த போர் நிறுத்தணும்னு கிடையாது. விட்டுட்டு போட்டானாங்காட்டி அது பாட்டுல ஆடி கிடக்குது. ஒடுக்கு புடுக்கு ஒடுக்கு. சரியே கீழே இருக்கிற நந்தவன தோட்டத்தை தான் நீ பார்த்த. மேல படர்ந்து இருக்கிற அதெல்லாம் அது என்ன தெரியுமா? அது நம்ம அது என்ன படா அது கொடி கொடியா ஓடுது. அது என்ன அது இதுனா தெரியல. தெரியுது. நம்ம நந்தவன தோட்டத்துல கொடி என்ன தெரியுமா? அந்த மரம் மல்லி நந்தவன தோட்டத்துல மேல மர மல்லிகளும் கொடி முல்லைகளும் எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது பாத்தியா? அது மரமல்லிகள் இது கொடி முல்லைகள் எல்லாம் எப்படி பூத்து குலுங்குது கண்ணுக்கு எப்படி பாரு. ஜோராக்குதுன்னு கை அங்க காமி. ஜோராக்குதுன்னு வேற எங்க என் கை வைக்கிற? டேய் அது இப்ப பொழுது விடிய விடிய பூக்கள் எல்லாம் பூத்து வருது. சூரியகாந்தி பூவாடுங்கிற மாதிரி. ஆமா அத பாத்தியா? கை உனக்கு என்ன ஆகுது பாரு. நான் சும்மா தான் நம்ம 2 பேரும் சின்ன வயசுல வந்து கல்யாணம் பண்ணாத முன்ன நம்ம 2 பேரும் வந்து என்ன பண்ணீங்க? ஏறி போவானாங்க. பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் நானும் இந்த பாப்பாவா பள்ளிக்கூடத்துல போறது கிடையாது. பள்ளிக்கூடம் போய் ஏறி உள்ள வச்சுட்டு அட்டனை கால் போட்டு மீன் பிடிப்போம். அப்போ வந்து நானும் மீன் எடுத்து காமிப்பேன். அதே மாதிரி இது அமிக்கினே வந்து அந்த குறவை ஆப்பிட்டு புத்தி ஈத்து நடக்குது. ஏய் உனக்கு எத்து போட்டு அடிக்குது நிக்க நான் வாங்க பாடுறீங்க. இவ்வளவு நேரமா நந்தவனத்துல பார்த்து ரசித்து விளையாடி ஆடி பாடி முடிச்சோம். நம்ம டைம் ஆகி போச்சு. நேற்றைய தினத்துல என்ன நடந்தது? பெண்களோடு போஜனம் பசித்து நித்திரை செய்த போது ஆகாத சொற்பனம் கண்ட. அதை பத்தி உனக்கு சொல்லட்டுமா?
போர்க்கோள வேஷத்தோடு கோப வேஷத்தோடு எங்கோ ரதத்துல வேகமா போற மாதிரி கனவு கண்டார். எங்க தெரியுமா செல்வது போல் அவரே பாண்டவர்கள் இவர்களும் இந்திரபிரஸ்தத்திலே யாகம் செய்கிறார்கள். தர்மாரிடம் தந்தை பாண்டராஜி சொர்க்கத்தில் சேராமல் நரகத்தில் இருப்பதாக அவர்கள் நரகத்திலிருந்து சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் ராஜசூழ யாக வேள்வி என்று ஒரு வேள்வியை செய்ய வேண்டும். அந்த ராஜசூழ யாக வேள்வி என்ற வேள்வியை பாண்டவர்கள் இவர்களும் செய்கிறார்கள். அதற்கு அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் லிகிதம் வருகிறது. எங்க நாட்டுக்கும் வருது. இந்த லிகிதத்தை பார்த்து என்னுடைய கணவரும் அந்த யாகத்துக்கு புறப்பட்டு செல்வது போல் அங்கே சென்று என்ன நடக்குது தெரியுமா? அங்க யாரெல்லாம் வருகிறார்கள் தெரியுமா? உலக ரட்சகன் கோபாலக்கண்ணன் வருகிறார். கோபாலக்கண்ணனுக்கும் என்னுடைய கணவருக்கும் ஏற்கனவே ஆகாத பகை உண்டு. சின்ன வயசுல இருந்து ஆகாத பகையெல்லாம் அந்த ராஜசூய யாகத்திலே கைகளை பாகி அந்த கோபாலக்கண்ணன் கருத்தில் இருக்கக்கூடிய அவர் சண்டையிலே கோபாலக்கண்ணன் களத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தை விடுத்து என்னுடைய கணவர் சிரசை அறுக்கும்படியும் நான் தாலி அறுத்து தாய் வீடு போகும்படி ஆகாத சொற்பனம் கண்டேன். அதனால இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா தெரியல. எங்க வீட்டுக்காரர் மடக்கணும். சிசுபால மகாராஜா தர்பார் வருகிறார்.
மகாராஜா கிட்ட அடி வாங்கறதுக்கு தான் அதெல்லாம் சொல்லிக்கிற. என்ன உங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு தூரணும் இல்ல சரி காவல இன்னு ஆனக வணக்கம் மாட்டையா ஏய் என்னடா என்னமோ உன்தியா அட்டலாம் அங்க கேரண்டா ஒரு சேர கட்டினா தான் ஆமா கமலே எத்தாது சபையிலுக்கு இருக்கக்கூடிய ஆசாமி யார் ஐயா பெயர் தந்தை பெயர் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். ஆமா சொன்னால் தான் தெரியும். சொல்லவில்ல யாருமே தெரியாது தெரியாது. ஏய் சேதுநாட்டு மன்னா சிசுபால மகாராஜா சொல்ல சேதுநாட்டு மகாராஜா சிசுபால மன்னா கரெக்டா அதெல்லாம் சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல காத்து இப்படி அடிக்குது அப்படி அடிச்சா தான் போவோம் கேட்காது எனக்கு கேட்காது. சரி சரி ஏய் நான் யாருக்கு எப்படி பிறந்து தந்தை தமகோஷ்டம் நினைக்கா சொல்லு எங்க அப்பா பேர் சொல்லு. ஆடா சபையை விட்டு கீழே கூடாது போய் தபாரு இந்த அதாவது வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற கதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. மேலவா எங்க அப்பா யாரா
எங்க அப்பன் தமிழ் கட்ச மண்ணா, அவங்க அப்பா மோளம் எங்க அம்மாவில பொல்பட்ச மண்ணனா. எங்க அம்மா வந்து என் நாட்டுல அவங்க அம்மா சில்கு. யார் அம்மா சிரிக்கா? ஏய் தம கோஷ்ட மண்ணனுக்கு ஆனா எந்த கோசம் நான் வச்சுமா போறவங்க பாஷமா தம கோசம் அண்ணா பக்கத்துல புளியாந்தல தம கோஷ்ட மண்ணனுக்கு பத்துவாதி அம்மையா இருக்கா மகனா பிறந்து நான் எப்படி பிறந்தேன்? யார் கை நோவுறாங்க? சொல்றத கை நோவுறாங்க அவங்க சொன்னாங்களா உங்கள்கிட்ட? அதுதான் தெரியும். யா அதுக்கும் டீ குடிக்க கூட மாட்டேங்கிறீங்க, எங்களையும் டீ குடிக்க கூட மாட்டேங்கிறீங்க. போடா 10 டீ குடிச்சிட்டானியா? எப்பா? மத்தவங்க எல்லாம் 2 டீ 3 டீ தான் குடிக்கிறாங்க. 10 டீ குடிச்சீங்க. ஆமா, சரியா? அதுதான் வரும். ஏய் நம்ம கொஞ்சம் மண்ணனுக்கும் பத்துவாதி அம்மையா இருக்கும் நான் எப்படி பிறந்தேன்? அந்த சிவபெருமானுக்கு 3 நேத்திரம். சிவபெருமானை பழிக்கத்தக்க எனக்கு 3 நேத்திரம். ஏய் பிரம்மதேவனுக்கும் 4 கரங்கள், 4 சிரங்கள். அதுபோல பிரம்மதேவனை பழிக்கத்தக்க எனக்கு 4 கரங்கள். 3 நேத்திரம், 4 கரம். ஆமா, அப்படி அவலட்சணத்தோடு பிறந்தேன். பிறந்த உடனே தாயானது பார்த்தது, தந்தையானவர் பார்த்தார். எதற்காக? ஏய் குழந்தை அவலட்சணமா வந்துச்சு. எப்படிப்பா குழந்தை அவலட்சணத்தோடு பிறந்திருக்கிறது? எப்படி நாட்டையாளம்? நாட்டையாளமா? அப்படி என்று மனவேதனை. தாய் தந்தையை இருவரும் மனவேதனை. மனவேதனை அடைந்தார்கள். மனவேதனை அடைந்த உடனே அன்று இரவே ஆகாயத்தில் இருந்து அசரியவனுக்கு. அசரீர் வாக்கி, என்னங்க? அதே சமவஸ்தம் அண்ணா, உன் பிள்ளைக்கு இருக்கும் அவயங்கள் மறைய வேண்டும் என்றால் அவைய குறையணும்னா சிசு விழா கொண்டாட வேண்டும், பேர் சொட்டு விழா கொண்டாடணும். பெயர் சூட்டு விழா கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் அவனி 55 நாட்டு அரசர்களுக்கும் லிகிதம் எழுதி விகிதம் எழுத வேண்டும். அனைத்து நாட்டு அரசர்களும் உன் மகனை வந்து பார்க்க வேண்டும். பார்க்கணும். பார்வை அவர்களுடைய பார்வை பட்டு யாரு பார்வை ஒருத்தன் பார்வைப்பட்டு உன் மகன் மீது அவலட்சணம் குறையுதோ அவலட்சணம் குறைகிறதோ அவனே அவனே உன் மகனுக்கு ஜென்ம விரோதி ஆவான். அவன் கரத்தாலே உன் மகன் வாழ்வான். அசரியர் வாக்கு. அசரில் உரைத்தது. அவ்வண்ணமே என் தந்தை என்ன செய்தார்? அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் விகிதம் எழுதினார். அனைத்து நாட்டு அரசர்களும் ஓடி ஓடி வந்தார்கள். ஐயா பார்த்தார்கள். அனைத்து நாட்டு அரசர்களா வந்து பார்த்தார்கள். உன்னா தொட்டில ஆமா, குறைந்தது அவயங்க கொஞ்சிருங்க. ஒரே அவயம் கூட குறையவில்லை. ஆ, ஐயா ஓ, கடைசியாக ஒருவன் வந்தான். யாரவா? யார் என்று? கல் என்றும் முள் என்றும் பணமென்றும் பணமாற்றிடும் நாட்டின் பின்னால் ஆடியாடுகளை ஓட்டி திரியும் பத்தாளன் பட்ட மாட்டையே ஆமியாளை பெண்ணாண்ட சிட்டையே சம்ப குட்டையே நாடோடி நாராயண. ஓ, கோபாலக்கண்ணா. ஆ, நாடோடி நாராயண பார்வை பட்டுச்சு. என்னுடைய வாயற்படி முன்பு வந்து நின்றார். ஐயா ஓ, எனக்கு எப்படி இருக்கிறது? அப்படியே மிகுதியாக இருக்கிறது. ஓ, அங்கரம் 3 நேத்திரத்தோட இருக்கிற. ஆமா, தொட்டில்ல தொட்டில் இருந்த உடனே எனக்கு மிகுதியாக இருக்கிறது. ஆ, அவன் பார்வை என் மீது பட்ட உடனே ஓட்டங்கள் அத்தியாயமாக மறைந்தன. ஓ, மந்திச்சு. ஆ, அடடா. உடனே தாயானது பார்த்தது. ஓ, ஆளாங்களா கூப்பிட. எங்கம்மா ராஜா? அங்க உங்க தாயி. ஆமா, ஆ, கோபால கண்ணனை பார்த்து ஆ, அண்ணா ஓ, என்னுடைய மகன் அசரி உரைத்தவாறு உரத்தவாறு. உனக்கு ஜென்ம விரோதி ஆகிவிட்டான். ஆ, உன்னுடைய பார்வை பட்டதே ஆ, அவயங்கள் குறைந்தது. குரந்தது. அதனால் என்னுடைய மகன் உனக்கு எதிரியாகி விட்டான். எங்க இருந்தாலும் உன்னுடைய கரத்தால் என்னுடைய மகன் மாள வேண்டும் என்று இருக்கிறது. ஆ, ஆனால் ஆ, என் மகன் 100 பிழை செய்தால் ஆ, மன்னித்துக்கொள். மன்னித்து சொல்லு. 101 பிழை செய்தால் ஆ, என்னுடைய சிசி பரிகாரம் செய்து விடு. ஆ, அதே சுசி பறிக்கிறோம். உயிரை எடுத்து விடு. ஆ, அப்படி என்று ஆ. என் தாயானது சத்தியம் வாங்கி அண்டா அப்பா. அன்றில இருந்து அதனால் முதல் நீ போறியா? இது நாள் வரை ஆ, அதாவது உன் பையா ஓ, அவன் 55 நாட்டு அரசர்கள் முன்னிலே எனக்கு எப்படி பெயர் சுட்டினார்கள்? பதினெட்டு மண்டே சிசுபால ராஜு, 18 மண்டே சிசுபால ராஜன் ஓ, சிசுபாலா. என்று
என்று பெயர் சுட்டினார்கள். சரி மகாராஜா. அதன் பிறகு ஆ. ஆளாகி ஆ. அந்த நாட்டை ஆ. மணிமுடி சுட்டி அரசாளும் பொழுது ஆ. ஐயா, ஓ. நமக்கு எதிரி யாரு? கோபாலக்கண்ணா. கோபாலக்கண்ணா. ஆ. நேராக எங்க செல்வது? துவாரகா. துவாரகபுரி போக வேண்டியது. ஆ. ஏய் கண்ணா, ஓ. அட எடையா, அட வடியா, அட தடியா, செப்ப, அடியா, அத்தா, அடிபட்ட, அடியனு. என்ன பேசுறியா? ஏய், அங்க கிரகத்துல அவங்க கிரகத்துல கண்ணனை பார்த்து வாயில் வந்தவாறு பேச வேண்டியதுதான். பார்த்தாங்க அம்மா எப்படி என்று வாயில் வந்தவாறு பேச வேண்டியதுதான். அந்த என்ன ஒண்ணு உனக்கு எனக்கா ஆ. மாமா அடாடா, அதான் மகாராஜா உன்னை பார்த்தா இப்ப கூட எங்க பாரு சண்டை கண்டு வந்து சின்னேச்சிக்கா மாமூட்டான பேசுவான். அவன வாயில வந்தபடியே பேசுவான். ஆமா ஏன்னு கேளு, அவன் தான் மானையனும் கட்டு கிடப்பான். சொந்தக்காரனாச்சே. என்ன பார்த்து கத்துனான்றியா? உன்னை பார்த்தா கட்டினியா? தாய் உரைத்தவாறு ஒரு பிழை செய்ய வர மன்னித்து கொள்ளன்றா இல்லையா? ஆமா. அதனால வாயில் வந்தவாறு நானும் ஏம்மா பேசுவான்? 95 99 வரைக்கும் பேசுவேன். அதான் குண்டு ஓட்டம் குதிரை ஓட்டம். தூங்குறீங்களா? இன்னொரு வாட்டி சாப்பாடு போட்டேன். வாடியா. போ பாரியா, போ போ ஏஞ்சி போ. குண்டு ஓட்டம் குதிரை ஓட்டம். சேது நாடு எங்க? சேது நாடு. மகாராஜா இந்திய தினம் ஒற்றான் வந்துக்கிறேன் மகாராஜா. என்னடா லிக்குதா மகாராஜா? உன் மண்டைக்கு ஒரு ஓலை வந்துக்குது மகாராஜா. சொல்லு. அண்டிகை ஆ. அண்டிகை அண்டே நாடு என்ன படிப்பான் என் தம்பி. லிக்கிதம் வந்துக்குது. ஆமா மகாராஜா. சொல்லுடா. மகாராஜா இந்திரபிரஸ்தத்திலிருந்து உன்னுடைய பெரிய அன்னை புதல்வர் சரி யார் யார்? தர்மபுத்தி மகாராஜா எழுதுவது என்னவென்றால் என்னவென்றால் தந்தை கோசுரம் தந்தை இந்த பாரு தந்தைக்காக சொல்ல இருக்காது உங்களுக்கு. இல்ல மகாராஜா, தந்தைக்காக ஒன்று ரெண்டு தப்பா வரும். ஏய். தந்தைக்காக இந்த பிரஸ்தத்திலே பெரிய அன்னை புதல்வன் தர்மபுத்திர மகாராஜா சொல்லு. தந்தைக்காக பாண்டு மகாராஜா சொர்க்கம் சேர்வதற்காக இறந்த தன்னுடைய தந்தையார் சொர்க்கம் பாண்டு சேர்வதற்காக மகாராஜா சொர்க்க பதம் அடையவில்லை. அதனால் சொர்க்கம் சேர்வதற்காக ராஜசேகம் என்ற வேள்வியை செய்ய போகிறேன். அதில் தம்பி சிசுபாலன் இதை கலந்து கொண்டு சாவுமாறு கேட்டுக்கொள்கிறார். சாதனை புரியுமாறு தலைமை தாங்குவது யார் என்றால் கோபாலக்கண்ணன். கோபாலக்கண்ணா நாங்களா இதுல எழுதிக்குது. அவன் எழுதிக்கிறானா? நான் அதை கீச்சு போடுறேன். ஏய் அந்த கம்நாட்டிய ரெண்டு மாங்க நமக்கு ஏற்கனவே ஜென்ம விரோதி. எப்படி என்றா எனக்கென்ற நியமத்த ருக்மணியை கம்நாட்டி காளி கோயில கொண்டு போய் வச்சு திருமணம் செய்யலாம். மாமனும் பார்க்கல. மாமா அதாவது வந்து நான் யாரு அவனுக்கு? மச்சான். ஐத்த புள்ள. ஆமா. சிறிய ஐத்த புள்ள. எனக்கென்ற நியமத்த ருக்மணி அவனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும் இல்ல பொண்ணு வேணும். கொண்டு போய் திருமணம் செய்து கொண்டான். ஏற்கனவே அவன் நமக்கு எதிரி. இந்த ஒரு எதிரி இன்றைய தினத்துல யாகத்தையும் பார்க்க வேண்டும். கோபாலக்கண்ணனே தலையா இருக்கணும். சரி ஒரு கல்ல ரெண்டு பேங்க. ஏய் தூக்கணும். கூட்டா ரதத்தா. ஆமா மேல ஏறியா? கூட்டியா? மேல மட்டும் பாக்குறாரு. கீழும் பாக்கணும். கீழே புரிந்து பார்க்க வேண்டுமா? மகாராஜா மேல மட்டும் பார்த்து வேகமா போறே கோவத்தோட கீழே எதிர்க்கு பாத்தியா? நம்ம